ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இதுமாதிரி எனக்கு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது. ஸோ நான் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இன்னும் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் போட்டுடுறேன். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒன் ஷாட்டை பற்றி. ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நைட்டு நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஜங்குக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல ஜங்கு. கல்யாணம் புதுசில் நீ எப்படி இருந்த, ஆனால் இப்போ நீ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க ஜங்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நான் எது பண்ணாலும் உனக்கு ட்ராமாஸ்டிக்காக தெரியுது. என்னை பார்த்தாலே உனக்கு எம்பாரசிங்காக இருக்குல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஒரு கால் வருது. பண்ணிட்டாளா, இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோன் எடுத்து, இந்த காலை எடுக்கலாமா வேண்டாமா, இவன் வேறு தூங்கிட்டு இருக்கான், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எடுத்து சைலண்ட்டாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து, ஹே ஜங்கு, என்ன இன்னைக்கு நைட்டு வரவே இல்லை, டயர்டாக இருக்குன்னு சொன்னான். என் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணாமலே போய் படுத்துட்டேன். இல்லை நல்லா இருக்கா, டெய்லியும் நைட்டு ஒரு பெட்டை உடச்சா தானே எனக்கு தூக்கம் வரும். நீ என்ன இன்னும் வரல, எப்போ வர போகிற அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பேசுகிறான். நீங்கள் ஃபோன் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு வெளியில் போய், எனக்கு தெரியும் அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இவன் நான் கேட்டால் இல்லை இல்லைன்னு சொல்லுவான், பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னுட்டு. இவனுக்கு நான் போர் எடுத்துட்டேன், அதுதான் உண்மை. இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம் கேட்டால் நான் தான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன்ற. என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஃபிகர் இப்போ இல்லைல்ல, அதான் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு போல். போர் அடிச்சிருப்பேன், அதான் பிடிக்கல, பாரு வேறு பொண்ணு கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. எப்படியே அந்த நைட் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு எழுந்திருக்கும் போது நீங்கள் அவன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டீங்க. இவ வேற. யோன் எங்கடி இருக்க? ஜங்கு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க. ஜங்கு என்னாச்சு? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு காலைலே? இப்போ தான் இந்தியா? ஆமாம், இப்போ தான் ஏந்து கீழே போனேன். இல்லையே, இங்கே வா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை ஜங்கு, சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை, எப்பயும் எடுத்துகிட்டு வரத காணோம். காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு, இதோ வந்துடும் 10 மினிட்ஸில். அதே இல்லை. அப்புறம் என்ன? இல்லை, காலையில் இருந்தோடனே இங்கே உட்காந்துட்டு முஞ்ச பார்த்துட்ருப்ப, கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கீழே போயிருப்பீங்க. ஜங்குக்கும் பெருசாக இது பண்ணிக்காமல், ஜங்குக்கும் பெருசாக எடுத்துக்காமல் டவல் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிருப்பான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கீழே அவ்வளோ சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே கீழே வந்துட்டு, என்னடி உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால ஏந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க. ஒன்றும் இல்லையே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அப்படி இருக்குது. என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை, ஏன் ஜங்கு உங்ககிட்ட கேட்கலாமா? இங்கே பாரு, எதா வேணா கேளு, திரும்ப அன்னைக்கு ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிச்சிடாத. இல்லை, நான் உனக்கு என்ன போர் அடிச்சிட்டேனா? முன்னாடி மயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்க, காலங்காத்தாலே டென்ஷன் ஏற்றாதே, இதுதான் உன்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஏன் ஜங்கு, கேட்குறதுக்கு பதில் இல்லையா, இல்லை சொல்ல வேணான்ட்டு எழுதிட்டு இருக்கியா? ரெண்டுத்துல தான் ஒன்று சொல்லலாம்ல. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, எனக்கு டென்ஷன் ஏறுதி. ஒன்று கம்முன்னு வேலையை மட்டும் பாரு. நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் பாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பாடி வேறு மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் குழந்த தெரியாமல் அது மாதிரி ஆயிடுச்சு. மிஸ்கரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வெயிட் போட்டுட்டேன். என் ஹார்மோனால் தான் நான் அப்படி வெயிட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, நீ எதிர்பார்த்த மாதிரி நான் இல்லை. நீ என்கிட்ட பழகிறது கூட நிறுத்திட்ட. இப்போது என் கூட நீ டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நைட்டில் எங்கன்னா ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுற. உண்மையை சொல்லு, உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன் தானே? இதுக்கு பதில்லாம் என்கிட்ட கிடையாது. நீ எப்படி வேணா வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. டீ ஒரு மண்ணு தேவையில்ல, அது நீயே குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டி கிளம்பிடுறான். இந்த பக்கம் நீங்கள், இவன் என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டான். இவனை மட்டும் நான் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அப்படியே அங்கே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்கு ஆஃபீஸ் வந்திருப்பான். அங்கே ஜங்குக்கு முன்னாடியே ஆரம் உட்காந்துட்டு இருந்திருப்பான்.
அப்போ ஜங்கு, என்னடா இது கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது ஆரம் மாதிரி சிங்கிளாகவே இருந்துடணும். சும்மா நொய்யின்னு பேசிகிட்டே இருக்கான். ஜெயே நீ தான் தப்பா இருக்க. இங்கே பாரு, குழந்தை மிஸ்கரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ அவளை நடத்துகிற விதமே மாறிடுச்சு. நான் அவளை அவள் எனக்கு போர் தான் எதுவும் கிடையாது. குழந்தை கலைஞ்சிடுது, அது எனக்கும் கஷ்டம் தானே, எனக்கும் டைம் வேணாமா? இந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரில. அப்போ ஆரம், இங்கே பாரு ஜிஜி, உனக்கும் கஷ்டம் இருக்குது புரியுது, அவளுக்கும் உன்னை விட கஷ்டம் இருக்குது. அவள் குழந்தை கலைஞ்சிருச்சு, அவள் ஒன்று எதிர்பார்க்குறா, ஆனால் நீ அவளை இக்னோர் பண்ணுற, எல்லாம் மூஞ்ச கட்டுற. அவளும் பாவம் தானடா. அவள் என்கிட்ட இப்போல்லாம் பேசுறது எப்படி தெரியுமா? நான் வேற எவ்வளோ வச்சுட்டு இருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி இருந்தா எப்படா அவள்கிட்ட பேசணும்? நீ நடந்துக்கிறதா பார்த்து கூட தான் அவளுக்கு தோணிடும். அவளுக்கு தான் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுச்சுல அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம். நீ அவளுக்கு புரிய வைடா பேசி. கிட்ட போய் உட்காந்து பேசினாலே நான் இப்படி குண்டாயிட்டேன், இப்படி ஆகிட்டேன், அசிங்கமாயிட்டேன், உனக்கு என்ன பிடிக்கல, இதே தாண்டா பேசிகிட்டு இருக்கா. கண்டினியூஸாக பேசுகிறான், ஆத்திரமா வருது. அவகிட்ட அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள. ஜெயே நீ அவ கூட உட்காந்து பேசு, அப்போ தான் தெரியும். காலையிலேருந்து பேச பார்த்தாலே அவள் ஒரே விஷயத்த பிடிச்சிட்டு அழைச்சிட்டு இருக்கா. நீ கோவத்தை விட்டுட்டு பேசிட்டா. இங்கே பாரு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த? என்கிட்ட போய் லவ் பண்ணி தானடா கல்யாணம் பண்ணிங்க. பாரு, மேரேஜ்னா அதுதான், இது மாதிரிலாம் நடக்கும், சண்டைலாம் வரதா செய்யும். அவள் சந்தேகப்படுறான்ற, அதுக்கு நீ என்ன பண்ணன்னு யோசிச்சுப்பார். நான் என்னடா பண்ணேன்? இன்னுமே பண்ணல. எங்கன்னா எதனா இருக்கும், இல்லைனா அவகிட்டே கேளு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்ட்டு. எதனா ஒரு விஷயம் இருக்கும்டா, பேசிப்பாரு அவகிட்ட ஃபஸ்ட்டு. பாரு, நீ ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்கு ஒர்க் பார்க்கலான்னுட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு ஃபுல்லாக ஆரம் சொன்னதே தாட்ஸில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண அவளுக்கு இப்படி டவுட் வந்தது, அதுவும் என் மேலே. இத்தனை வருஷமாக வரல, இப்போ தான் வருது. ஒரு வேளை அவன் என்கிட்ட இருந்து சிச்சி அது மாதிரி கிடையாது. நானே ரொம்ப தப்பாக நினைக்கிறேன் அவளை. நான் ஏன் இப்படி மாறினேன்? அவகிட்ட எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டிகிட்ருக்கேன். காலையிலேயும் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டாலான்னு கூட கேட்கல. அப்படின்ட்டு அப்படியே நினச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னுட்டு ஃபிங்கர் அப்படியே அங்கேயே வச்சிட்ருக்கான். கரெக்டாக இப்போ நீங்களே கால் பண்ணுறீங்க. ஜங்கு அட்டென்ட் பண்ணி, சொல்றி என்ன? ஜங்கு, உங்கள் அம்மா வந்திருக்காங்க. என்னாச்சு? ஏன் வந்திருக்காங்க? நீ எதனா? இல்லை உங்ககிட்ட ஏதோ பேசணும்மா, அவங்க வந்திருக்காங்க. சரி, இப்போ என்னால் ஒரு மீட்டிங் இருக்குடி, கொஞ்ச நேரம் வச்சிரு அவங்கள அங்கேயே, நான் ஒரு 1 ஹவரில் வரேன். சரி ஓகே ஜங்கு, நான் பார்த்துக்கிறேன். இரு. என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இப்போ பார்த்தாலும் ஏதாவது வேணுமா? நீ என்ன வேலைக்காரியா? இப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை கேட்டுட்ருக்க. சரி சொல்லு, என்ன வேணும்? திரும்ப அதை தண்டி கேட்குற. சரி ஜங்கு, என்ன சீக்கிரம் சொல்லு. சாப்பிட்டியா? என்ன புதுசாக கேட்குற? இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு. சாப்பிட்டியா இல்லையா? இல்லை, மார்னிங் சாப்பிடல, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஏன், எனக்கு டீ போட்டியா? அப்போ உனக்கு போடலையா? என்ன மறந்துட்டியா? எனக்கு டீலாம் பிடிக்காது. அது சாப்பிடுவேல்ல ஜூஸ் போட்டு. இல்லை சாப்பிடல. ஆமாம், நீ சாப்பிடாமலே போயிட்டு கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இதுக்கப்புறம் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஜங்கு, என்னடி? நைட்டு எங்கன்னா வெளில போகலாமா? நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணியிருப்பான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே யாரோ கதவை தட்டுற மாதிரி நாக் கேட்குது. ஜங்குக்கும் கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். குட் மார்னிங் சார். என்ன மேரு, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, இந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்துருங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் இருக்குது, ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. சார், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன், எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸில் மீட்டிங் ரெடி, நீங்கள் வந்தீங்கன்னா. குட், நானும் கொஞ்சம் நேரத்தை வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அட் த எண்டில் மீட்டிங்கும் முடிஞ்சிருக்கும். மீட்டிங் முடிஞ்சுட்டு லன்ச் டைமுக்கு ஜங்குக்கு வீட்டுக்கு வரத்துக்கு கிளம்பிட்டுருப்பான். அப்போ கரெக்டாக மேரு, சார் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாம்ல? இல்லை, என் ஒய்ஃப் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்க, ஸோ நான் போகணும். என்ன சார், உங்களுக்கு தான் உங்கள் ஒய்ஃபை பிடிக்காதே, இப்போ என்ன புதுசாக அங்கே போய்கிட்டு? அப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, நான் சொன்னேன்னா என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இல்லை சார், நீங்கள் எப்போவுமே அவங்கள திட்டுவீங்கல்ல, அதான் கேட்டேன்.
இங்கே பாரு, என் ஃபேமிலி விஷயத்துலாம் தலையிடாதீங்க, புரியுதா? ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப் அந்த லிமிட்டில் தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவமாட்ட கிளம்பிடுறான். அப்போ அந்த மெரு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஒரு நாள் வருவடா, நீயே என்னை தேடி வருவ, உன் ஒய்ஃபு பத்தாம என்கிட்ட வருவ, அவள் உயிரோடு இருந்தா தானே, அவளை உன்கிட்டேருந்து பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வரேன். எப்படி பேசிட்டு போகிறான். ஒரு நாள் இவனே வந்து விழுவான் என் காலிக்கிட்ட. இந்த ஆஃபீஸு என்னோடது, ஜங்குக்கும் என்னோடது தான். அப்போ தெரியும் இந்த மெரு யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உள்ளே போகிறான். ஜங்குக் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோ, உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஜங்குக்கும் உங்கள் அம்மா நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கோட அம்மா, டே உனக்கும் இவனுக்கு எதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, ஏன் அவள் எதனா சொன்னாலா? டே அவெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் கேட்குறேன். அவள் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். இப்போலாம் அப்படிதாம்மா மூஞ்சி வச்சுட்ருக்கா, எப்போ பார்த்தாலும் ஊருன்னு கடுப்பாக இருக்கு. டிஜேகே பார்த்து பேசு, புரியுதா? அவளும் சின்ன பொண்ணு தான்டா, அவளுக்கு என்னடா தெரியும்? இங்கே பாரு, நீ தான் அவளை பார்த்துக்கணும், அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. மா எதுக்கத்தாலும் எதனா ஒன்று சண்டை இழுக்கிறாம்மா. சங்கு, கேர்ள்ஸோட மென்டாலிட்டி எல்லா டைமும் அப்படி தான் இருக்கும். முக்கியமாக அவளும் எவ்வளோ ஆசையாக இருந்தான்னு உனக்கு தெரியும், அது கலைஞ்சிருச்சு. அவளும் மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால், ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா. அப்போ நீ தானே அவளை பார்த்துக்கணும். எரிஞ்செரிஞ்சு விழுந்தால் சரியாயிடுமா? மா கிட்ட பேசவே முடியாதுமா. அப்போ நீங்கள் உள்ளேருந்து வெளில வந்திருப்பீங்க, அப்படியே ஜங்குக் ஸ்டாப் பண்ணியிருப்பான். பாரு ஜங்குக், இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவான், பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு, யூன் நான் கிளம்புறேம்மா. ஆண்டி சாப்பிட்லையா? வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். யூன் நீ செஞ்ச, நீயும் ஜங்குக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் வேணா அப்புறமா வரேன். ஆண்டி ஆனால் நான் உங்களுக்கும் தான் செஞ்சேன், சாப்பிட்டுட்டு போகலாம்ல. யோன் நீயும் ஜங்குக்கும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒன்றுமே பேசாமல் அவன் மட்டும் டைனிங் டேபிளில் போய் உட்காந்துருப்பான். ஜங்குக், என்னடி சாப்பிட்லையா? நின்றுட்டே இருக்க, துகாருவா. இல்லை அவங்கக்கிட்ட பேசலாம், சாப்பிட்டே பேசலாம், வந்து உட்கார் அப்படின்ட்டு அவனும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான் பிளேட்டில். ஏய் அதிகமாக சாப்பிட்டு, என்ன அவ்வளோ குட்டியா? இல்லை அவரோட குண்டாயிட்டேன். ஏய் ஜிம் போய்க்கலாம், நாளிலேருந்து நீ என் கூட ஜிம் வர. அங்கே வந்து நான் என்ன பண்ணுறது? வந்து உட்காந்து வேணா படம் பார்க்குறியா? ஜங்குக், ஏய் அங்கே வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன், நாளிலேருந்து நான் தான் உனக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கோச்சு, புரியுதா? நல்லா சாப்பிட்டு போவே, அதுக்கப்புறம் நான் உனக்கு டயட் தான் ஃபுல்லாக. ஜங்குக் ஏன் திடீர்னு இது? நீ தானடி அப்போ பார்த்தாலும் குண்டாயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. உன்னை இலக்க வைக்கிறதுக்கு தான். எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான், ஆனால் உனக்கு தானே கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் சுற்றிட்டுருக்க. ஆனால் அப்புறம் எதுக்கு அது? எதுடி? ஒன்றும் இல்லை. ஏய் இப்போ எதுக்கு அழுகுற நீ? ஒன்றும் இல்லையே, நான் அழகலை. இப்போல்லாம் எதுக்கத்தாலும் அழுகுற, என்ன தாண்டி உனக்கு வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், காருது அவ்வளோதான். சாப்பிடவே இல்லை உனக்கு காருதா? ஜங்குக்கு நான் எதுவும் பேசல, சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. சரி எதுக்கு அப்படி கேட்ட, போர் அடிச்சிட்டியான்ட்டு? இல்லை தோணுச்சு. தோன்றதுக்கு ஏதாவது காரணம் வருவோம்ல, அந்த காரணத்தை சொல்லு. நீ இது நைட் நீ தூங்கிட்டால? ஆமாம், எல்லோரும் நைட்டானா தூங்க தாண்டி செய்வாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கால் வந்தது, அதை நான் தான் எடுத்தேன். சரி கால் என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ திட்டுவேன் அதான். ஏய் நீ என் ஃபோன் எடுத்தால் நான் ஏன்டி திட்ட போகிறேன்? சரி காலில் யார் பேசினா, என்ன சொன்னாங்க? யார் கால் பண்ணது? உன்னோட அசிஸ்டண்ட் தான், பேர் மீராவா என்னமோ ஒன்று வந்துச்சு, மெரான்னு நினைக்கிறேன். அசிஸ்டண்ட் தானே, அப்படி தான் இருந்துச்சு ஃபோனில். அவங்க தான் அவன்கிட்ட பேசினாங்க. எந்த டைமுக்கு கால் பண்ணா? என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் பேசினா? அது வந்து அப்போ நீங்கள் அப்படியே ஈத்துட்டே இருக்கீங்க. ஏய் சொன்னாதாண்டி தெரியும், சொல்றி. இல்லை உன்னை என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டாங்க, ஏன் நைட்டு வரல, உனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை எனக்கு புரியல. நிஜமாலே அந்த பொண்ணுன்னு ஒரு மாதிரி பேசிச்சு தங்க. ஏய் அவள் என் பிடி, அவள் அது மாதிரிலாம் பேசினதே கிடையாது. நீயா எதனா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காது. இப்போ கூட நான் தான் கற்பனை பண்ணேன்னு சொல்லுவியா? சத்தியமாக பேசினேன். நான் இருக்கிறதே இப்போல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க.
ஏய் எதுக்கு பார்த்தாலும் அழுவாத யூன், எனக்கு எரிச்சலாகுது. எனக்கும் ஆசை தான் அழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லவ் பண்ணல, என்ன அடிக்கணும். இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு நம்ப முடியல. எனக்கு தெரியுது உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு என்னை நம்ப கூட மாட்டேன். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பேன். எல்லாரும் ஏதோ நான் தான் தப்பு பண்ணுற மாதிரி என்னை பொறுத்து போக சொல்கிறான். ஆனால் பண்ணுறதெல்லாம் நீடி. சங்கோ சரி விடு, முடிச்சுக்கலாம். இல்லை முடிச்சுக்கலான்னா எனக்கு புரியல, எது மாதிரி சொல்கிற? உனக்கு என்ன பிடிக்கலல்ல, டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் எங்கன்னா பிச்சை எடுத்து கூட போயிச்சுக்கிறேன். எனக்கு என்ன வீடு ஆள், நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. ஏய் இன்னொரு தடவை அது வாயிலேருந்து வந்து வச்சுக்கோ, பல்லு இருக்காது, கழட்டிடும். மூடிட்டு சாப்பிட்டு அப்படின்ட்டு கோவமாக ஃபோன் எடுத்து பார்க்குறான். நைட்டு அந்த காலும் வந்திருக்கும். நீங்கள் பாதியே சாப்பாட்டுலேருந்து எழுந்திரிச்சிருப்பீங்க. ஏய் சாப்பிட்லையா நீ? இல்லை பசிக்கல. இங்கே பாரு டேப்லெட்லாம் போடணும். தெரியும், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ மூடிட்டோம், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் மேலே போயிருப்பீங்க. எனக்கு என்ன திமுரு வரண்டி அப்படின்ட்டு அவனும் அப்படி பாதியிலே வச்சுட்டு, யோன் சாப்பிட்டேன்னு வந்து. நீயே சாப்பிடாம வந்தீங்க நிற்கிற, போய் சாப்பிட்டு போ. இங்கே பாரு யோன், ஒரு அளவுக்கு தான் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க. ஜங்கு ப்ளீஸ் எனக்கும் டைம் கொடு. உனக்கு பிடிக்கலனா இங்கேருந்து போயிடு ஜங்கு. உன்னை பார்த்தா எனக்கும் எரிச்சலாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பியிருப்பீங்க. ஜங்குக்கும் சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் கிளம்பியிருப்பான். இப்போ அப்படியே கீழே வந்துட்டு ஆரம்புக்கு தான் உட்காந்து ஃபோன் பண்ணுறான். டே ஆரம், எனக்கு தலையே வலியுதுடா, பண்ணுறது. டே நடா ஆச்சு, ஃபஸ்ட்டு நான் தானே சொல்லு. டே அவள் பிஏ வச்சு என்னமோ சொல்லிட்டு இருக்காடா, அதே மாதிரி காலை வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். டே இங்கே பாரு, உனக்கு என்ன தோணுது? கால் வந்திருக்கு, இவன் பொய் சொல்லுவான்னு நினைக்கிறியா? அவள் பொய் சொல்ல மாட்டாடா, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இடையிடுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒன்று சொல்லவா? அந்த பொண்ணை வேலையை விட்டு நிறுத்திட்டு யூன்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எல்லாம் ஒரு 1 வீக் லீவ் போட்டு யூன் கூட இரு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீ எதுக்கு இதை போட்டு யோசிச்சுட்ருக்க? கரெக்ட் தான், ஆனால் டேய் அவளை வேலையை விட்டு நிறுத்துடா. வேறு யாரும் வேலைக்கு கிடைக்க மாட்டாங்களா அவனுக்கு? கிடைப்பாங்க தான். அவளும் என்கிட்ட ஒரு சில டைம் நடந்துக்கிறதுல ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி நான் வேலையை விட்டு நிறுத்திடுறேன் சிம்பிளாக. பாரு, ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு யூன் கூட லீவ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக அவளே சரியாயிடுவான். அதை விட்டுட்டு பிடிச்சி தொங்குறான். ஃபோனை வைடா ஜங்குக்கு, திரும்ப கால் பண்ணேன் மோனே, அவ்வளோதான், காலை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நேரம் ஆஃபீஸ் தான் வந்திருப்பான். அப்போ அப்படியே அவன் கேபின் வந்து உட்காந்துருப்பான். அப்போது எக்ஸ்கியூஸ் மீ சார். கமென். சார் எனக்கு நேற்று நைட்டு கால் பண்ணியா? இல்லை சார், நான் எதுவும் கால் பண்ணலையே. ஏய் சார், நீ கால் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். என்ன பண்ணுற? நான் வேலையிலேருந்து தூக்குறேன், வேறு எங்கன்னா போய் வேலையை பார்த்துக்கோ. இந்த மாதம் உன்னுடைய சம்பளம் அண்ட் உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நீ ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு சேர்ந்த ரெஸ்யூம் எல்லாமே வச்சுட்டு போ. சார் எனக்கு புரியல, இது என்ன காரணமாகும்? எனக்கு புரியல. நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். நான் இது மாதிரி பண்ணிங்கன்னா கேஸ் போடுவேன். ஏய் மூடு. நீ கேஸ் போட்டாலும் என்னால் ஒன்றையும் அவனாலையும் பண்ண முடியாது. இங்கே எந்த கிளம்புறையில செக்யூரிட்டி வச்சு அடித்து தொட்டவா, உன்னோட இஷ்டம் தான் அப்படின்ட்டு சங்கோக்கு மாட்ட உட்காந்துட்டு இருக்கான். மீரா சார் இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு நியாயமான ரீசன் சொல்லுங்கள் நான் அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு. நியாயமான ரீசனா? என் பர்சனல் லைஃப்பில் தலையிடுறேன், வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு. சார் இதெல்லாம் காரணமே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் உங்கள் ஒய்ஃப் சொன்னதை மட்டுமே வச்சு இப்படி பேசாதீங்க. என் ஒய்ஃப் தான் இதை சொன்னான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நான் சும்மா குத்துமதிப்பாக தான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீ எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன், செக்யூரிட்டி தான் கால் பண்ணும். அப்போ அவளும் சார் இங்கே பாருங்கள், நான் இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கேன் 2 இயர்ஸாக, இதெல்லாம் தேவையில்லை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிருப்பா. சே, இவனை கரெக்ட் பண்ணி இந்த ஆஃபீஸை என் பேரில் வாங்கி வைக்கலான்னு பார்த்தேன், இப்படி நாசமாகிடுச்சு. என்ன பிளான் போட்டாலும் ஊற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே புலம்பிட்டே போயிருப்பா. இந்த பக்கம் ஜாங்கு உங்களுக்கு திரும்ப கால் போட்டு, ஏய் பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டு. அது உன்னை தானே கேட்டேன், பதில் சொல்லு. சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சரி, நைட்டு கேட்டல்ல எங்கன்னா போகலான்ட்டு, டின்னருக்கு வெளில போகலாம். ஓகே. ஏய் கொஞ்சம் நல்லா அப்படி இப்படி ட்ரெஸ் போடுனா,
நைட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் அப்படி இப்படி இருந்து. சும்மா அப்படி இப்படி ஜாலியாக மஜா பண்ணலாம். நான் அது என்ன ஜங்கு திடீர்னு? ஏய் இருக்கணுமா வேணாமா? ஆ ஓகே தான். அப்போ அழகாக அப்படியே ரெடி ஆகி வா நைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஒரு அழகான பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஹாப்பி ரெடாக உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வந்திருப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் வந்துட்டியா? நாடி இப்படியே துள்ளி குச்சிட்டு ஓடியார? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை கிட்டே இழுத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம் என்ன திடீர்னு? இதெல்லாம் புதுசாக இருக்குது. எல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது, நடுவில் கேப் விட்டு போச்சு, அப்படியே புதுசாக இருக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் முத்தம் கொடுக்குறேன். ஜங்கு வீடு ஏன் வீட்டில் எதுவுமே பண்ணதே இல்லையா? வெளில போய் தான் பண்ணணுமா என்ன? நைட்டு டின்னருக்கு தான் வெளில போகிறோன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில டின்னர் எங்கே தானே முடிக்கணும்? ஜங்கு எனக்கு உனக்கு எதுவும் இன்னும் ஹீல் ஆகலைன்னு எனக்கும் தெரியும். லைட்டாக தான், பயப்படாத. ஜங்குக்கானா உனக்கு வேணாமா? அது சொல்ல வரல. உன் பிஏ நான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன்டி, போதுமா? எவ்வளோ கால்லாம் பண்ண மாட்டா. கால் பண்ணால் அப்பயே என்னை எழுப்பி ஏது என்னன்னு கேளு, எல்லாம் ஃபோனை கூட நான் பேசுகிறேன். அதை விட்டுட்டு எதுக்குடி நீ அவனை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு? இல்லை அவளும் நீயும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பீங்கல்ல? நான் அவனா கூட க்ளோஸாக இல்லை. அவள் தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஓட்டிட்டு நிற்பா. அதோ நமக்குள்ளே கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆச்சு, வந்து பூந்துட்டா. சரி விடு, பாஸ்ட்டை பற்றி எதுக்கு பேசுகிற? ஜங்கு இதுக்கப்புறம் மென் எடுத்துக்கோண்ணா, உமன் வேணாம். ஐயோ என்ன ஒரு ஜலசு எப்போ அப்படின்னுட்டு அப்படியே மொத்தம் கொடுத்துட்டே இருக்கான். ஜங்கு பேப் ரெண்டாவது ட்ரை பண்ணிக்கலாம்டி. இல்லைன்னா இருக்கு, இல்லை லைஃப் லாங் ட்ரை பண்ணிட்டே கிடக்கலாம், இல்லைன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்டு, என் மேலே தப்பு இருக்குது. நானும் உன்னை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துருந்துருக்கணும்ல. பார்த்துருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காதுல்ல. ஆமாம் இல்லை அப்படி சொல்லலை, தப்பாக எடுத்துக்காது. மனசில் எடுத்து சொல்லு, ஒன்றும் கிடையாது அப்படின்னுட்டு அப்படியே உங்களை தூக்குறான். சங்கு நான் வெயிட்டாக இல்லையா? நாடி நீ வெயிட்டு நீட்டுறிய எப்போ பார்த்தாலும். இதெல்லாம் ஒன்று வெயிட் இல்லைண்ணா, மூடு. அப்படியே தூக்கிட்டு ரூம் போயிட்டு லாக் பண்ணுறான். சங்கு எதுக்கு ரூமெல்லாம் லாக் பண்ணுறேன்? இல்லிக்காதடி, போதும். இதுக்கு லாக் பண்ணுவாங்க. நீ டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு தானே சொன்னேன், எனக்கு பசிக்குது. டின்னர் போனாண்டி, எனக்கும் பசிக்குது. இங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக போயிடலாம். அண்ணா இல்லை நான் ஏமாத்துற ஜாங்கு, நம்ம அங்கே போவோம் ஃபஸ்ட்டு. என் அவசரம் புரியாமல் பேசுகிறாளே. எனக்கு ஃபஸ்ட்டு தாண்டி வேணும். ஆனால் எனக்கு பசிக்குதே. ஒன்று என்ன பண்ணுறது? உனக்கு பசிக்குது கட்டா? ஆமாம் பசிக்குது. நீ என்னோடது சாப்பிடு, நான் உன்னோடது சாப்பிட்றேன். எப்படி செமையாக இருக்கும்ல? ரொம்ப நாள் ஆச்சு. வாயும் ஃபுல்லாகிடும், எனக்கும் வயிறு ஃபுல்லாகிடும். எப்படி சங்கு வேண்டாம். நாடி காலைல தான் ஷேவ்லாம் பண்ணி முடியெல்லாம் எடுத்து வச்சேன். அட பாவி. நான் நிறுத்தேன். நான் ஏதோ எதர்ச்சியாக எடுத்தேன், இது உதவுன்னு எனக்கு இப்படி தெரியும். ஏதோ உதவிடுச்சு, அந்த இது லாபம்னு நினச்சிக்கிட்டு பண்ணலாமா? சங்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ண சொல்கிற? சங்கு பயமாகவும் இருக்கு. எல்லாம் பயப்படாதடி, ஸ்லோவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை இது பண்ணிகிட்ருக்கான். சங்கு கை எங்கே பார்த்தாலும் போகுது. ஏண்டி கையினா 4 இடத்துக்கு போக தான் செய்யும், கண்ணுனா 10 இடத்துக்கு மேய் தான் செய்யும். ஆனால் அது உன் மேலே மட்டும்தான் மேய், புரியுதா? அப்படின்ட்டு அப்படியே உன் மேலே வந்து படுக்கிறான். சங்குக்கு வெயிட்டாக இருக்கு. பாப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடி, இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டி. எனக்கு அது வரல, ஏன்னா உனக்கு பசிக்குது அதானே? ஆமாம் ஜங்கு. சரி இரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸோட ஜிப் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யாரா இது? சிவப்பூச்சில் கரெக்டு நுழைஞ்ச மாதிரி. ஏறி இப்போ பார்த்துட்டு வரேன், இதே பொசிஷனில் இருந்தா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே கீழே வரான். கீழே வந்தா சங்கோட அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. ஐயோ நரங்கட்ட நேரத்தில் வந்திருக்காங்களே. வாங்க. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன். உனக்கும் இவனுக்கும் தான் இப்போ லைட்டாக சண்டை போயிட்டுருக்குல்ல, ஃபேமிலியாக எங்கன்னா ட்ரிப் போகலாமா?
அம்மா சண்டை போதுன்னா நாங்கள் 2 பேரும் தனியாக போகணும். நீங்கள் எல்லாம் வந்தால் நாங்கள் எப்படிம்மா? அப்போ நீங்களும் கீழே வந்திருப்பீங்க. உங்களை இப்படி பார்த்துட்டு ஜங்குக்கு அம்மா அப்படியே சைலண்ட்டாக நின்றுருப்பாங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏய் என்னடி இது? அம்மா ஜங்குக்கு தான் டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரெஸ் போட சொன்னான். ஏய் இது மாதிரியா? ஆன்ட்டி அவள் போகிறதுல என்னடி? இல்லைப்பா அது கொஞ்சம் ரொம்ப என்ன ஆன்ட்டி என் கூட தானே வரா? இப்போ அவள் உங்கள் பொண்ணு இல்லை என் ஒய்ஃப். அவள் என்ன வேணால் ட்ரெஸ் போடலாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி. அம்மா நீ எதுக்கு இங்கே வந்தீங்க 2 பேரும்? உங்களை யார் இங்கே கூப்பிட்டது? ஹே நாங்கள் உன்னை பெற்றவங்கடி, வரக்கூடாதா? அப்படி சொல்லணுமா? இந்த டைமில் வந்திருக்கீங்களே அதான். ஐயோ எம்மா நாங்கள் கிளம்புறோம், நீ உன் புருஷன் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிளம்பியிருப்பாங்க. ஜங்குக்கு அம்மா அப்பாவும், டேய் நான் கூட நினைச்சேன்டா என் பையன் எப்படி இப்படி இருக்கான்ட்டு. என் பையன் டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாமலே ப்ரூவ் பண்ணுறப்போ அப்படின்னுட்டு ஜங்குவோட அப்பா சிரிச்சிட்டு கிளம்பியிருப்பாரு. இந்த பக்கம் ஜங்கு, ஏய் நான் கீழே வர சொன்னேனா? இப்படியே வந்து நிற்பியாடி? ஜங்கு ஏன் நான் ஏன் கீழே வரக்கூடாது? என் அம்மா கொல்ல கேட்டுச்சா அதான் கீழே வந்தேன் ஐயோ எரியத்ராளே அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வந்து உங்களை தூக்குறான். ஓகேடா இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். அந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப லோவாக இருக்குது, கொஞ்சம் சப்ஸ்கிரைபாக பார்த்து விட்டுட்டு போங்க. ஓகே see you next video. டாடா பாய்.